சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். யாருக்கு பாட்டு சரியாது? இது பழைய பஞ்சாங்கத்தினுடைய புத்தி கெட்ட எடப்பாடி ஐயாவுக்கு தான் இது சேரும். முன்னாள் முதலமைச்சர் முதல மு.க. ஸ்டாலினை அவர் ஆடி அடங்கும் வாழ்க்கையட ஆறடி நிலமே சொந்தமடான்னு அவர் இப்ப ஆடி அம்பலத்துல நிக்காத கொஞ்சம் ஓரமா நின்றுட்டு இருக்காரு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். எப்படியோ பாட்டு பாடினது எப்படி? வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஏதாவது ஒண்ணு ரெண்டு அவுட்டு விடுவோம் நமக்கு தெரிஞ்சது. அதிமுக சின்னத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் களவாடிட்டாரு அப்படின்னு எடப்பாடியார் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு. அது ஏன் சொல்லிட்டாருன்னா அவரு களவாடுறதுல பெரிய புள்ளி, அதனால அவருக்கு களவை பத்தி தெரிஞ்சிருக்கு சொல்லுவாரு. களவாடுறதுக்கு இன்னும் அவர் என்ன பீரோல இருந்த பணமா நகையா மூட்டையா அவரை இன்னும் ஆள் வச்சு ஆள் கடத்தல் பண்ணி இடுப்புல வச்சுன்னு வந்தாரு விஜய். இந்த களவாடி பசங்களுக்கு களவாடி புத்தி தான்ப்பா ஞாபகம் வரும். இவங்களுக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத கூட்டமா இது. இதெல்லாம் கை வந்த கலை தான். 60% மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், 40% எடப்பாடிக்கு தெரியும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. இப்போ அதிமுக திமுகவின் அந்த தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நானே பருப்பா இருந்தேன்ல, பருப்பும் பொறுப்பும் போன உடனே சட்டியில இருந்து அகத்திக்கு வருவாங்க. இந்த சட்டியே ஓட்டே ஆக்கிடுச்சு. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, நான் அடிச்சா தாங்க மாட்டாங்க, 4 நாள் தூங்க மாட்டாங்க. இவன் இன்னும் 5 வருஷம் இவங்க மக்கள் அடிச்ச அடியில தூங்கவே முடியாது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்கா ஒரு மேயர் பதவியாச்சும் வின் பண்ணிட்டா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு திமுக சேர்ந்த RS பாரதி. ஐயோ, மீசை எடுத்துட்டா வளரும், அத புடுங்கிட்டா அதை விட ஒரு காலாட்டுகிறேன்னு சொல்லண்டா. அடக்கடவாடி பையா, இது ஒரு பண்டியமாயா? பையன் பண்டியம். நான் தன்னி யாரு நீ ஏலனமா பாரு, நான் கொஞ்சம் நான் வந்தேன் நான் 8 கோடி பேரு நல்ல பொண்ணு சேர்த்து நம்ம இன்டர்வியூ பார்த்து நல்லவங்க வாழ நீ ரமணிக்கு போடு ஓட்டு. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேருக்கு வணக்கம். பாலிடிக்ஸ் வித் பாட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருப்பவர் ரமணி மேடம் தான். வாங்க அவங்க கூட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி. நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பாட்டு பாடுறேன். இந்த பாட்டெல்லாம் எந்த தலைவர்களுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ஓகேங்களா? சரிங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். யாருக்கு அந்த பாட்டு சரியாது? இது பழைய பஞ்சாங்கத்தினுடைய புத்தி கெட்ட எடப்பாடி ஐயாவுக்கு தான் இது சேரும். எப்படி சொல்றீங்க அவரு தான் சேருன்ட்டு? எடப்பாடி ஐயாவை சாரும். அதான் பாட்டிமா, எப்படி சேரும்? எதை வச்சு சொல்றீங்க? எப்படி சேரும்? அவர் அதே மாதிரி தானப்பா கைய காலை புடிச்சு யாரு கால போய் பிடிச்சாரு? சசிகலா கால விழுந்து ஐயோ இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி இதுல முதன்மையா வரவே முடியாது. அதனால அந்த மாதிரி தொழில் அவருக்கு கை வந்த கலை. அதுல அவருக்கு சப்போர்ட்ன்றது முக்கியம் இல்ல, அவர் தொழிலே அதேதான். நீங்க ஒரு கால்ல விழுந்தா ஆனா அவரு கேட்டா என்ன சொல்றேன்னு ஆசீர்வாதம் தான் வாங்கினேன். அவரு காதுல என்ன கையில என்ன ஆசீர்வாதம் என்பது இந்த தொழில் செய்யறவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏங்க, கொடுத்ததும் கெடுத்ததும் ஒரே ஒரு கால் எழுத்து தானே வித்தியாசம். இவர் இப்படியும் பேசுவாரு, அப்படியும் பேசுவார், எப்படியும் பேசுவார். இப்போ நம்ம எதை பேசுறோம்ன்றது முக்கியம் இல்ல, யாருக்கு இது பொருந்தோன்றதுக்கு தான் நம்ம. நான் எனக்கு பொருந்தோன்னு நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன் இல்லையா? அதே பாணி தான் வரும். சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். போலாம். ஆடாதடா ஆடாதடா மனிதா, நம்ம ஆட்டம் போட்டா அடங்கிடுவே மனிதா. ஆமா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ஆமா, ரொம்ப ஆடி பூட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். கண்டிப்பா பூட்டி வைக்கிறான். யாருக்கு தான் அந்த பாட்டு? இது யாருக்கு? முன்னாள் முதலமைச்சர்
முதல்ல மு.க. ஸ்டாலினை சாரும். அது அவருக்கு தான்ப்பா சொந்தம். அந்த பாட்டும் அவரும் ஒரே இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரி. அவர் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடான்னு அவர் இப்ப ஆடி அம்பலத்துல நிக்காத கொஞ்சம் ஓரமா நின்னுட்டு இருக்காரு. அது அவரை தான் சேரும். அவர் அந்த ஆடினார் பாட்டுக்கு ஆடினாருங்க. சொந்தக்காரர் அவர்தான். என்ன ஆடினார் அப்படி? ஆடினார் சொல்றீங்களே, என்ன ஆடினார் அவரு? என்ன ஆடினாரா? ம். ஐயோ! எங்க போனாலும் பெரிய பேனர், எங்க போனாலும் பெரிய போட்டோ. இவர் போட்டோ கூட பி.கே. சேகர் பாபு வேற வச்சுப்பார். ஆன்மீகவாதி ஒண்ணு, அரசியல்வாதி ஒண்ணு. அது இது முழுசு, அது முக்கா. இது முக்கா, அது கால். இந்த ரெண்டும் எங்க போட்டாலும் பேனர். இப்ப பாருங்க, கொடியே வைக்க கூடாது, அது இதுன்ன உடனே இப்ப எங்கேயுமே இல்ல. இப்போ நம்ம விஜய் தளபதி வந்து இருக்காரு. இவருடைய போட்டோ எங்க பார்த்தாலும் சின்னது, ஸ்மால் சைஸ். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல. நேரா உள்ள போனேன். ஐயா என்ன இது முதலமைச்சர் போட்டோ இல்லையேன்னு. ஆமா இல்ல. நான் போய் எங்க கிண்டியாண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்க போனேன். ஏன் ஐயா முதலமைச்சர் போட்டோ இல்லையே? ஏம்மா எல்லாம் பார்த்தேன், எல்லா ரூமும் பார்த்துட்டு தான்ப்பா நான் கடைசியில உன்கிட்ட வந்து சொல்றேன். நான் இல்லன்னிட்டு வேணா நானு விஜய் ஆபீஸ்ல போனோம்னா பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவேன்னேன். இப்ப மறுபடியும் அங்க இருக்கா இல்லையான்னு தெரியல. கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை. சொல்லுங்க. சரி, அடுத்த பாட்டு போயிடலாம் பாட்டிமா. போலாம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இது யாருக்கு பொருந்தும்? இது யாருக்கு பொருந்தும்? ம். நம்ம சிங்கக்குட்டி தலை விஜய் அவரையே சாரும். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்னா, இந்த 2 அணியும் மண்ணை கவ்விட்டு, உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, நீ சரியில்லை, நான் சரியில்லை. இதுல சரியை அவங்க கட்சியில இருக்கிற மக்களே இவங்களை தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு மாற்று வழி கொண்டு வரணும்னாங்க. இது மக்களாக செஞ்ச மக்களாட்சி தானே தவிர ஸ்டாலினாலேயோ எடப்பாடியாலேயோ விஜய் வந்து முன்னுக்கு வரல. எல்லாம் சைபர், எல்லாம் விளங்காது, எல்லாம் அப்படின்னு எல்லாம் அவங்க போட்டட்டும் புழுதியில் தூற்றட்டும்னு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுன்னுவாங்க. இந்த விஜய் இருக்குதே தம்பி புள்ள, இந்த காதலே வாங்கவே இல்லை. வாங்கினா தானே உரத்துக்கு. இது வந்து பூக்குடைய சுமக்கிற ஆளு விஜய். நல்ல வாசனை உள்ள மலரை நேசிக்கலான்னு போனாரு. அது இவரை தான் சாகும். இவர் ஆணைப்படி எல்லாமே செய்வார். ஆனா கொஞ்சம் நாட்கள் மக்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பா அவர் சொன்னது அத்தனையும் செய்வார், செய்து முடிப்பார், இன்னும் மேலும் செய்து கொண்டே இருப்பார். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும், இந்த பூவின் வாசம் புரியும். சரி, எப்படியோ பாட்டு பண்ணியிருந்தா எப்படி? வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம், சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடலாம். போலாம். அது கூட கொஞ்சம் மக்களுக்காக ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ், ஒரு ஏதாவது ஒரு ஜோக்கு வேணும் இல்ல? ஏதாவது 1 2 அவுட்டு விடுவோம் நமக்கு தெரிஞ்சதை. பாஜகவை வீழ்த்த திமுகவும் தாவேகவும் ஒன்றி சேர வேண்டாம் அப்படின்னு திருமாவளவன் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அது பலிக்குமா, சாத்தியமாகுமா? அது நடக்க வாய்ப்பு இருக்கா? திருமாவளவனுக்கு ஒண்ணுமே இல்ல, 0 மாதிரி. இந்த 2ம் ஒன்னா சேர்றதும் இல்ல. இது 2மே நீயா நானான்னு போட்டியில உட்கார்ந்து இருக்குது. இப்போ பூனையும் எலியும் ஒன்னா சேர்ந்ததா சரித்திரம் இருக்கா? பாம்பும் கீரையும் ஒன்னா சேருமா? கீரியும். இதுங்க 2ம் எப்பவுமே விரோதம் தான். இது நடக்காது தம்பி. சும்மா ஒண்ணு பூச்சாண்டி வேலை இது. புலி வருதுன்னு சொன்னா பாரு, புலியும் வரல, மக்களும் இல்லை. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பூச்சாண்டி வேலை. இதெல்லாம் நடக்காது, சாத்தியமும் இல்லை. இது ஏறினா அது இறங்கும், அது ஏறினா இது 2ம் ஒத்துப்பட்டு வராது. அன்னைக்கு கலைஞரின் பேனா உடைப்பேன்னு சொன்ன சீமானவர் கூட இன்னைக்கு ஸ்டாலின் அவர் கொஞ்சம் கொலாவறாரு. இன்னைக்கு நான் எதிரியா போயிட்டேன் அப்படின்னு திருமாவளவன் வேதனையோட பேசியிருக்காரு. அதாங்க இப்போ கருணாநிதியே அவரு டெத்துக்கு அங்க வைக்கவே கூடாதுன்ற ஜெயலலிதாவை வைக்க போறாங்கன்னுட்டு அது இன்னும் மெரினா பீச் இன்னும் சமாதியா ஆஹா ஓஹோ சுடுகாடான்னாரு. அதுக்கப்புறம் அவங்க போனி வந்து இவரு போகும்போது இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இடாத நாய்க்கு இட்டு காட்டு,
வைக்காத நாய்க்கு வெற்றி காட்டுன்னு இந்த இடாத நாய்க்கு இட்டும் வைக்காத நாய்க்கு வெச்சும் காட்டினாங்க அவருடைய இது. இப்ப பேனா, அந்த பேனா வந்து இவரு வீட்டுக்குள்ள அவருக்கு ஏத்த மாதிரி எத்தனை அடி வேணாலும் செஞ்சு வச்சு விழா நடத்தலாம். இதுல பேனாவை பல கோடி செலவு பண்ணி இங்க வைக்கிற பேனா நிஜமாவே அவங்க வீட்டுல வச்சுக்கலாம். இந்த பேனாவை வச்சுட்டு ஒரு பெரிய விழா கொண்டாடி ஊரு உலகம் எங்கெங்க யார் யார் இருக்காங்களோ வர வைக்கலாம். அது இது வந்து மக்களுடைய பொது சொத்து. அப்பவாவது ஜெயலலிதா அம்மா பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட 1000 தான் ஒரு மனிதனுக்கு தலையில கடன் இருந்தது. இப்ப ஒரு ஒரு ஆளுக்கு கணக்கு போட்டால் 1,00,000க்கு மேல போகுது. இதுக்கு யார் காரணம்? மக்கள் அல்ல. இதுக்கு முன்னாடி ஆண்டாம்பார் சொரண்டு பேட்ட மு.க. ஸ்டாலின் அவரால தான் இப்ப ஏறிச்சு. ஏறி இறங்குறத விட இதுல பாதியா கொண்டு வந்து வைப்பாரு நம்ம தளபதி யாரு விஜய் அவர்கள். தமிழ்நாட்டுல 2026ல ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தா போல 2031ல இன்னொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நாங்க முதலமைச்சரா உட்காருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கனவு பலிக்குமா? இப்போ அண்ணாமலை வந்து நிஜமாவே திறமசாலி, தைரியசாலி, கிங்மேன் எல்லாமே சொல்லலாம். எல்லாம் சொன்னாலும் இந்த விஷயத்துல எனக்கு அத்தனை லட்சம் வந்துக்குது, இத்தனை லட்சம் வந்துக்குது, அதுல வந்து இருக்குது, இதுல வந்துக்குது, மொபைல்ல வந்து இது இவரு சொல்லவே கூடாது. நீ முதல்ல களத்துல முதல்ல நட்டாதான் பயிராகி நம்ம விதைக்கிற அறுவடையில தெரியும். இவரு இன்னும் உழவே இல்லை, முன்னும் இடம் போடவும் இல்லை, நிலம் வாங்கவும் இல்லை. இவர் இதுக்குள்ள இந்த பூச்சி வேலை காட்டினா விஜய் அவர்களோ விஜயை சார்ந்த மக்களோ யாரும் பயப்படுவதில்லை. இதுக்காக யாரும் அவன் வருவான் இவன் வருவான்னு இல்லை. எவ்வளோ பூச்சாண்டி வேலையை பார்த்துட்டு தான் நம்ம விஜய் வந்து இருக்கிறாரு. எத்தனையோ ஒரு தடங்களா 2 தடங்களா அத்தனையும் உடைத்தெறிந்து தீர வீர சூப்பரா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நின்னாருன்னா அது ஒரு பெரிய கெத்து. இவரை ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண நினைக்கிறவன் தான் பண்ணிக்கணுமே தவிர இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இது நடக்காது. ஆனா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சோ அதே கூட்டம் அண்ணாமலை அவர்களுக்கு கூடி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு எல்லாமே இருக்கு தங்கம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாஜகவுக்கும் அவங்களுக்கும் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால முன்ன வைக்கலாமா பின்ன வைக்கலாமா, முன்ன வைக்கலாமா பின்ன வைக்கலாமா. இப்ப அண்ணாமலை வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கு. அப்படி இல்லை, ஒரு பக்கம் ஆத்துல ஒரு பக்கம் சேத்துல வச்சாதான் அது ஸ்ட்ரென்த். இப்படியும் அப்படியே இருந்தா அது வாரம்னு தெரியாது, இது வாரம்னு தெரியாது. அதனால அப்படியும் இப்படியுமா தான் இருக்கிறாரு அண்ணாமலை. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்போ கோவம் வருதோ அப்போ வந்து விஜய் அவர்களாட்சி முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அது நடக்கும் அது போல? ஐயோ, அதேதான் மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரு. கோபம் தனிய வைக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பி அவரே கோவப்பட்டவரே கொஞ்சம் அமைதியா போய் வாபஸ் வாங்கினாரு. அதிலே தெரியாதா தம்பி, உன் மேல எனக்கு காழ்ப்புணர்வு இருக்கலாம், தப்பு இல்லை. அதுல வந்து அந்த உணர்வு பூர்வமா முக்கியமா அது உண்மையா இருக்கணும். நான் கொடுக்குறேன்னா உன் மேல ஒரு கேஸோ ஏதோ ஒண்ணு அது உண்மையா இருக்கணும். அதுக்கு உண்மையான 4 பேர் சாட்சி வேணும். அது பொய்யோ மெய்யோ அது அப்பாற்பட்ட கதை. நீ கொடுக்கறதுன்னா அப்புறம் எடுத்து வாபஸ் வாங்குனான்னா அதுலயே நீ டம்மியா ஐயான்னு தெரிஞ்சு போச்சு. வீக்கா இருக்கிறியா, பலமும் பலவீனமும் நீ கொடுக்கும்போது பலசாலியா போன, நீ வாங்கினோம்னா பலவீனமா ஆயிட்ட. இதுலயே பலவீனம்னு தெரியுது, அப்புறம் என்ன ஒரு கேள்வி? இப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சொல்றது அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது கட்டுக்கதை தான். அந்த ஆட்சியை கவுக்கிறதுதான் என் வேலைன்னு எடப்பாடி சொன்னாரு. அவங்கள ஒழிச்சு கட்டுறது தான் என் வேலை நான்ன்றத ஸ்டாலின் சொன்னாரு. இந்த 2 அணியும் ஒன்னா கூடி 2 பேரும் மயிரை பிச்சுக்கின்னு மொட்டையச்ச கேஸ் தான் இது. இந்த 2ம் ஒன்னே ஆகாதுப்பா. இது எப்படி? அவன் தான் சொன்னனே, கீரியும் பாம்பும் ஒன்னாகுமா, பூனையும் எலியும் ஒன்னாகுமா? இது 2ம் நடக்காத காரியம்.
இப்ப அதிமுக சின்னத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் களவாடிட்டாரு அப்படின்னு எடப்பாடியார் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு. அது ஏன் சொல்லிட்டாருன்னா, அவரு களவாடுறதுல பெரிய புள்ளி. அதனால அவருக்கு களவு பத்தி தெரிஞ்சிருக்கு சொல்லுவாரு. களவாடுறதுக்கு என்ன அவரு என்ன பீரோல இருந்த பணமா, நகையா, மூட்டையா? அவரா நடந்து வந்தாரு. அவரை இன்னும் ஆள் வச்சு, ஆள் கடத்தல் பண்ணி இடுப்புல வச்சுன்னு வந்தாரு விஜய். அவங்களா வந்தாங்க, அவங்களா நின்னாங்க, அவங்களா போத்திக்கிட்டாங்க, என்ன அவங்களா வாழ்த்திக்கிட்டாங்க. என்ன சின்ன குழந்தைய பொட்டில வச்சு பூட்டி கடத்திக்கிட்டு வந்துட்டாரு. இந்த களவாடி பசங்களுக்கு களவாடி புத்தி தான்ப்பா ஞாபகம் வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இதெல்லாம் சும்மா தூசி மாதிரி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமா எதுவும் பேச மாட்டாரு. சினிமால பேசினாப்ல இன்னும் பஞ்சு டைலாகா பேசுகிறாரு. ஆ, ஆனா அந்த சினிமா மோகத்திலே இருக்கிறாரு. இன்னும் முதலமைச்சர் மோகத்துக்கு வரல அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாரு. அதான் சொல்றேனே தம்பி. பஞ்சு டைலாக்னா இவங்களுக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத கூட்டமா இது? இதெல்லாம் கை வந்த கலை தான். 60% மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், 40% எடப்பாடிக்கு தெரியும். இது இடையில கொஞ்சம் வீக்கு தான், அது கொஞ்சம் டாப்பு தான். கொலை, கொள்ளைன்னு, கற்பழிப்புன்னு. இப்போ விஜய் வந்துதான் இப்ப இத்தனை பேர் செத்தாங்களா? செத்தாங்கன்னா சிறப்பு வாய்ந்த இடத்துலதான் செத்து இருப்பாங்க. செருப்பு வைக்கிற இடத்துல செக்கல. ஆண்டவனுடைய கலச பொம்மை மாதிரி இறந்தவங்களுக்கு அந்த 41 பேர். ஏய், யாரு ஆட்சியில எது நடக்கல? எல்லா ஆட்சியிலும் நடந்தது. செத்தும் கொடுத்தான் சீதக்காரின்னு எல்லாரும் அங்க உழறாங்க, இங்க உழறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் வாழ்வாதாரம். இந்த ரெண்டும் கிடைச்சதுன்னா அது முதலமைச்சர் விஜயினுடைய ஆட்சியில ஒரு கல்லுல 2 மாங்காய் கொடுத்தாருன்னா இது ஒரு வீர தீர ஒரு செயலுன்னே சொல்லலாம். இதை எத்தனை பேர் போட்டுறாங்க. இந்த 41 பேர் மட்டும் இல்ல, இத பாக்குறவங்க, கேட்கறவங்க, படிக்கிறவங்க, படிக்காத சொல்றவங்கள அனுபவத்துல இந்த இனிய கீதம் சூப்பரா ஆற்று வெள்ளம் போல ஓடிக்கின்னு இருக்குது. இது இது இவங்க தாங்க முடியாத மாற்று வழிக்கு சொல்றாங்க. அதான் சொன்னனே, கொடுக்கறதுக்கும் கெடுக்கிறதுக்கும். இடுவார் பிச்சையே வருவாருக்கு எடுத்தாங்க இல்லையா, அந்த கோஷ்டிங்க இந்த 2 பேரும் எப்பவுமே அதை இது கெடுக்கும், இது அதை கெடுக்கும். இதை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரே குறிக்கோளா இருக்காரு. இதுக்கு முன்ன இந்த முதலமைச்சர்கள் இது போல எதனா ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா? இப்போ ஊழல் அற்ற ஆட்சின்னு தான் சொல்றாங்க. ஊழல் இல்லாத ஆட்சின்னு விஜய் இதுதான் சொல்றாங்க. எங்க ஆட்சி தான் ஊழல்னு அவங்க வாயிலே வருதுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம மாற்று வழி வேணும்னா நாங்க பண்ணது ஊழல் தான், விஜய் ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம நினைக்க வேண்டியதுதான். அவன் சொன்னதுமே ஊழல் ஆயிடுமா? அவன் சொன்னதே நமக்கு ரோஷம் வந்துடுமா? அவர் சொன்னதுமே நாம சண்டைக்கு போயிடுமா? போகக்கூடாது. மாற்றி அப்படியே எதிர சொல்ல வேண்டியதுதான். இதானே நடக்குது, இதானே நடந்தது. இனி அவங்க யார் வந்திருந்தாலும் கூடி இருக்குமே தவிர ஊழல் குறையறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கன்னா ஒரு மீட்டிங்கு இல்லை எதனா ஒரு அலுவலகத்துல போயா இல்ல வேற எங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா பெரம்பூருக்கு போனாரு. ஆமா, அங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர் பார்க்கறதுக்கு ஆர்வத்தோட வேலையெல்லாம் விட்டு நின்று இருக்காங்க. கண்டிப்பா. இதுக்கு முன்ன இந்த முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் பாக்குறது போல நின்று இருக்காங்களா? எப்பா, நான் நிஜமாவே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு திருவிழா கோலம் எங்க மண்ணே தெரியல. எங்க பார்த்தாலும் தலை. நான் கொஞ்சம் நேற்றுக்கு லேட்டா தான் போனேன். நம்மள ஒருத்தர் சொன்னாங்க, அதை நான் கட்டுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் பெரம்பூர் போனோம்னா இந்த ஊரு உள்ள அவங்க இது எங்க இருக்குன்னு கேட்பேன். கேட்ட உடனே அங்க சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்க கட்டுமான வேலை நடந்தது. சரி, ஒரு புள்ள சொல்லிச்சு இந்த மாதிரி இன்னைக்குன்னு. நான் என் வேலை வெட்டி விட்டுட்டு அந்த வேவாத வெயில்ல போறேன். எனக்கா உள்ள நுழைய முடியல. குள்ளமா இருக்கிறதால மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. ஆஹா, தூரம் இருந்தே கொஞ்சம் ரசிக்கலான்னுட்டு நான் ரசிச்சுட்டு வந்தேன். இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. அது மக்கள் வெள்ளம். சிறுவர் முதல் பெரியவர் வரை கட்டுக்கடங்காத கூட்டம். நிஜமாவே இது புரட்சி தலைவருக்கு கொஞ்சம் வேணா கம்மியா இருக்கலாம் மக்கள், அதுக்கு ஈக்குவலா வந்து இருக்காங்க.
புரட்சி தலைவியினுடைய இதுக்கும் இருக்கிற மாதிரி இங்க ரொம்ப பிரமாதமா சோறு தண்ணி எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, விஜயை பார்த்தே ஆக வேணும்னு அந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் அது உள்ள பார்க்குக்கெல்லாம் வந்திருக்காரு போல இருக்கு. நாங்க எங்க ஒரு தலையை கூட எங்களால பார்க்க முடியல, நிக்கிற தலையே பார்க்க சரியா தெரியல. நான் ஒரு 4 பேருக்கு என்ன பாட்டி பாட்டி நீங்க தானே பேட்டின்னு ஒரு 4 பேருக்கு ஏதோ அவங்க ஆர் ராசாவை பத்தி கேட்டாங்க. சரி 4 வார்த்தை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் தம்பி. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க என்ன காரணம்? திமுக, அதிமுக மேல உள்ள வெறுப்பா? இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா? அதான்பா, ஒரு முக்கா திருடன் ஒரு முழு திருடன். இந்த 2 திருடனுங்களை ஒழிக்கணும்னா ஒரே வழி, மாற்று வழி, மாற்றம் வேணும். நான் தான் முதல்ல சொன்னேனே, இவரை மாற்றி அமைச்சு இந்த வழியை நம்ம பார்த்தோம்னா மறுபடியும் இது இப்போ முன்னாடி மண்ண கவன மாதிரி தானே, நாளைக்கு விஜய் தவறு செய்தால் அது நடக்கும். அதை திருத்தி நடக்கிறதுக்கு இவங்க 2 பேருமே இவருக்கு போதும் கிளாஸ். இவரு போய் கிளாஸ் எடுக்க வேணாம், கவுன்சிலிங் பண்ண வேணாம். இந்த 2 பேரும் எதனால விழுந்தாங்க புரியுதா? அதை நம்ம நிமித்தி அந்த 2 கொடைக்கு நடுவுல இந்த பாலமா நிக்கணும்னா இந்த பாலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது விசித்திரமான பாலம். இந்த பாலத்துக்கு அடிச்சுக்கிட்டு போவாது அலமோதி மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இந்த பாலத்தை வழி நடத்தி இதை செயல்படுவாங்க. மக்கள் கிட்ட இருக்கிற உறுதிமொழியை தவிர அந்த ஸ்டாலினோ எடப்பாடியோ பத்தி நீங்க ஏன் கணக்கு போடுறீங்க? அது எடைய போட்டுக்கிட்டு அங்க போகுது, இது ஊர் ஊரா மேய உடம்பு சரியில்லைன்னு போக போகுது. இந்த கணக்கை போட்டு என்ன சுகம்? நாம மக்களுக்காக செய்யற சேவையை கணக்கு போட்டு உட்கார்ந்து போய் இது கிடக்குது விடுங்க. இப்போ அதிமுக, திமுகவின் அந்த தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு தோற்க என்ன காரணம்? என்னப்பா, நான் நல்லா இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாத்துலயும் முன்ன முன்ன முன்ன. இப்ப எங்கேயும் உட்கார முடியல, போக முடியல, நடக்க முடியல. என்ன அதெல்லாம் ஒரு அசிங்கம் தானப்பா? என்னப்பா, நான் நல்லா இந்த சீட்டு அந்த சீட்டுன்ட்டு நானே பருப்பா இருந்தேன்ல, பருப்பை புடுங்கிட்ட உடனே பருப்பும் பொறுப்பும் போன உடனே சட்டியில இருந்து அகப்பைக்கு வருவோம்னாங்க. இந்த சட்டியே காலியா இருந்தா பரவாயில்ல, ஓட்டே ஆக்கிடுச்சு. அதனால கொஞ்சம் வருத்தம் தானப்பா இருக்கும் 2 பேருக்கும். அதுல ஒரு சந்தேகமே இல்லை. இது எல்லோருக்கும் வர்றதுதான். சாதாரண 5 பத்து நஷ்டமாயிட்டாலே வரும். இது 1 2 அப்பா, இதுல ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்களே, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, நான் அடிச்சா தாங்க மாட்டான், 4 நாள் தூங்க மாட்டான்னு. இவன் இன்னும் 5 வருஷம் இவங்க மக்கள் அடிச்ச அடியில தூங்கவே முடியாது. தினம் ஒரு கனவு. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுல நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுதான் விதி. இது ஆண்டவன் போட்ட கிஃப்ட், மக்கள் போடல. ஆண்டவன் ஆடாதடா ஆடாதடா மணிதான்னு நீ ஆடி விட்டு ஓடாதடான்னு இவர் ஆட்டம் போட்டாரு. அவர் அகலமா காலை வச்சு பண்ணாரு. எல்லாம் தாறுமாறா ஆயிடுச்சு. ஆழ உழுதா பாவின்னா இவன் அகலமா உழுதுட்டான். ஆழ உழுதா பயிர் விளையும், அகலமா உழுதா என்ன ஆகும்? அதுதான் கதை. இவங்க 2 பேருக்கும் 2 கதை செட் ஆயிடும். இப்போ உள்ளாட்சி தேர்தல்ல தாவேக்கா ஒரு மேயர் பதவியாச்சும் வின் பண்ணிட்டா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு திமுக சேர்ந்த RS பாரதி ஐயோ, சொல்லியிருக்காரு. மீசை எடுத்துட்டா வளரும், அத புடுங்கிட்டா அதை விட ஒரு காலை அறுத்துக்கிறேன்னு சொல்லண்டா. அடக்கடவாடி பையா, ஏப்பா மீசை எடுத்துட்டா என்ன? ஒரு மீசை எடுத்தா என்ன? அவன் மறுநாள் போய் இன்னொரு மீசை எடுத்தான்னா மீசை வளர போகுது. இந்த ஒரு மீசை எடுத்துட்டா கூட ஒரு பக்கம் மீசை, அது ஒரு ஸ்டைலுன்னு வேண்டிதான். இப்போ பொட்டைங்க கம்மல் போட்டுக்கல, கடுக்கும் போட்டுக்கினாங்க வயசானவங்க. இப்போ பொம்பளைங்க கம்மல். இந்த கம்மல்ல ஒருத்தன் என்ன பண்றான், ஜால்ரா மாதிரி ஆட்டிக்கிறான், அது ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி தான் கதை. இதெல்லாம் இது நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஜோக்கர். ஜோக்கர் பாருங்க, கண்டபடி கிண்டபடி முண்டத்தனமா பேசுறான். கண்டதை பேசுமா முண்டை விட்டு தெய்வம்னு. அந்த மாதிரி கண்டபடி பேசும்போது மக்கள் பாருங்க ரொம்ப ஆரவாரமா சிரிக்கிறாங்க. நம்ம நல்ல கருத்தை பாருங்க, அதை புரிஞ்சவங்க யோசிப்பாங்க, புரியாதவங்களு
இவன் எப்படா கீழே இறங்குவான், வேற யாருன்னா வந்தா நல்லா இருக்கும். அப்ப உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆர்எஸ் பாஜா ஒரு மீசை எடுப்பாரா இல்ல எடுக்க மாட்டாரா? உங்க கணிப்பு என்னவா இருக்குது? அவரு எடுத்தா நமக்கு என்ன, எடுக்கலாம் அப்படின்னா மயிறு மீசை வளரலாம் போகுது. அதனால இவரு வேற எந்த பண்டிகைனா கட்ட வேண்டியதானே. ஒரு பக்கம் காலை அறுத்துக்கிறேன்னா அது கொஞ்சம் வேகமா இருக்கும். மீசையை எடுத்துறான்னா இது ஒரு ஆம்பளை பேசுற பேசிய அதை எடுத்துட்டா மீசை வளர போகுது. அப்பப்போன்னா ஒரு மாசத்துல வளருமோ 5 நாள் வளருமோ தெரியாது, மீசை உள்ளவனுக்கு தான் தெரியும். இது ஒரு பண்டியமாயா? முட்டா பையன் பண்டியம். சே, இது வேற சரியாவே இல்லை. அதை வேற நீங்க என்ன கேட்கறீங்க? மீசை எடுக்கிறது, காதை அறுத்துக்கிறேன் கழுத்தை அறுத்துக்கிறேன்னா அது ஒரு ஆம்பளை வீரன். உசுறு போயிடுமே. இது உசுறு கோழை. இத வேற என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா தெரியாது. இது கோழையா வீரத்தனமான்னு? மேடம், எங்களோட நேரம் பங்குதமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாம் மீதி. கடைசியா நானு ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு நான் கிளம்புறேன். நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, நான் கொஞ்சம் நவந்தேன், நானு 8 கோடி பேரு, நல்ல போது சேர்த்து நம்ம இன்டர்வியூ பார்த்து நல்லவங்க வாழ நீ ரமணிக்கு போடு ஓட்டு. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.